ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனிமிருடோ भवदेकदेशः ब्रूमद्यदो जनिमृडो भवदेकदेशः नामानि मे कुरु पदानि च हाविरिञ्जेति नामानि मे गुरुपदानि च हाविरिञ्जेति आदौ रुरोध किल तेन स रुद्रनामा आदौ रुरोध किल तेन स रुद्रनामा तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्दतोस्य भ्रूमत्यदो जनिमृडो भवदेकदेशः तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्दतोस्य भ्रूमद्यदो जनिमृडो भवदेकदेशः नामानि मे कुरु पदानि च हाविरिञ्जेति आदौ रुरोध किल तेन स रुद्रनामा नामानि मे गुरुपदानि च हाविरिञ्जेति आदौ रुरोध किल तेन स रुद्रनामा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தாவத்து அப்போது பிரம்மாவிற்கு பிரகோபமுதிதம் மிகுந்த சினம் அல்லது கோபம் ஏற்பட்டது. பிரதிருந்ததோஸ்ய தனக்கு கோபம் வந்துடுது, ஆனால் அந்த கோபம் வருவதை அவர் விரும்பலை, அதனால் அதை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். ப்ரூமத்தியதக அப்போது அவர் பிரம்மாவோட புருவங்களோட நடுவில் இருந்து பவத் ஏகதேசக உங்களுடைய அம்சமான மிருட அஜனி ஒரு மிருடன் தோன்றினார். அந்த மிருடன் தோன்றி என்ன சொல்கிறார்? ஹா விரிஞ்ச ஓ பிரம்மதேவனே, மே எனக்கு நாமானி பெயர்களையும் பதானி இடங்களையும் ச குரு எனக்கு அழியுங்கள் இத்தி ஆதவ் இப்படி ஆரம்பத்திலேயே தோன்றியவுடனேயே ருரோத என்று அழுதார். அதாவது சில விளக்கங்களில் அழுதாருங்கிறத உரத்த குரலில் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாள். தேதசக அதனால் அவர் ருத்ரநாமா கில ருத்ரன் என்ற பெயரை அடைந்தாரல்லவா, அதாவது அழுபவர் உரத்து முழங்கியவர் என்ற அர்த்தத்தில் ருத்ரன் என்ற பெயரை உடையவராக ஆனார் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாவத் பிரகோபமுதிதம் प्रतिरुन्दतोस्य भ्रूमत्यदो जनिमृडो भवदेकदेशः नामानि मे कुरु पदानि च हाविरिञ्जेति आदौ रुरोध किल तेन स रुद्रनामा. சனகாரியர்கள் பிரஜா உற்பத்திக்கு நாங்கள் இணங்க மாட்டோம், நாங்கள் மோட்சத்தையும் பகவத் பக்தியும் நாடி போகிறோம் அப்படின்னு சொன்னதும் பிரம்மாவுக்கு தன்னுடைய பேச்சு கேட்கலையே குழந்தைகள் அப்படின்னு, அதோட இல்லை பிரஜா உற்பத்தி இந்த சிருஷ்டி கண்டினியூ ஆகணுமே அப்படிங்கிற கவலையில் ரொம்ப கோபம் ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் உயர்ந்த லட்சியத்தை உடையவர்களாக இருக்காளே அப்படின்னு நினச்சி பார்க்குறார். அதோட அதாவது பகவானை அடைய விரும்புகிறா, இது உயர்ந்த லட்சியந்தானே, இதுக்கு அவளை தண்டிக்கவோ கோச்சிக்கவோ கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, தனக்கு ஏற்பட்ட கோபத்தை தன்னோட மனசுலேயே அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்போது அவரோட புருவங்களோட நடுவிலிருந்து பகவான் நாராயணரோட அம்சமான உங்களோட அம்சமான குருவாயூரப்பா ஒரு மிருடன் தோன்றினான். அந்த மிருடன்னா ருத்ரன் அர்த்தம். இந்த மிருடன் தோன்றிய உடனேயே ஹா விரிஞ்ச எனக்கு பெயர்களையும் இடங்களையும் கொடுங்கள் என்று உரத்த குரலில் கூறி அழுதான். இப்படி தோன்றிய உடனேயே அழுததால் ருரோத அப்படின்னா
அழறது. அப்படி அழுததுனால, உறக்க கத்தினதுனால அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் ஏற்பட்டது.